நம்ம கங்கா யமுனா 2 பேரும் வீடை விற்றுட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாரதா மேலே. சாரதாவும் அப்படியே இடிச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அந்த வீடு எப்படி விற்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் காவேரி வேறு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே, எப்படி நம்ம காவேரி கிட்ட விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக அந்த நேரத்தில் காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்தவன்ட்டு நம்ம சாரதா கொஞ்சம் கூட கவனிக்காமல் அப்படியே இந்த ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு நம்ம காவேரியும் என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சாரதா வந்து காவேரி கிட்ட அப்படியே மறைச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா எதையும் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே போனே எல்லோரும் நல்லபடியே பேசினாங்களா அவங்ககிட்ட, பாட்டிக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நேரம் நம்ம காவேரி சொல்கிறாங்க, பாட்டி நல்லா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை விஜய் பார்த்துட்டாங்களா, விஜய் பார்த்த பிறகு நல்லா ஆயிரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை விஜய் எங்கள் கூட இருந்தாலே போதும், முழுசாக குணமடைஞ்சிருவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க, நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து வாய் திறந்து எல்லா உண்மையும் சொல்ல வராங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கங்காவும் யமுனாவும் வந்துடுறாங்க. என்ன காவேரி இப்போ தான் வந்து சொல்லி கேட்குறாங்க. யமுனா அப்பா சொன்னால் நம்ம காவேரியும், யமுனா நீ எப்போ வந்த அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்ப சாதாரணமாக யமுனா கிட்டே பேசுகிறாங்க. யமுனாவும் நான் இப்போதாக வந்தேன் அப்படி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம யமுனாவும் பாட்டி எப்படி இருக்காங்க அது எதுனே கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி நல்லா தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நம்ம சாரதா கிட்ட சொல்ல வராங்க. எங்கள் பாருங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே நம்ம கங்கா யமுனா செம்ம ஷாக்காக ஆகிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கா, அது மட்டும் இல்லை பழையபடி வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண போகிறலாம் அப்படி சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அது நேரம் நம்ம காவேரி சொல்ல வராங்க, இங்கே பாருங்க நான் பாட்டிக்கு தாத்தா வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க, நான் இங்கே இருக்கிறது சரி வராது, அது மட்டும் நான் விஜய் கூட்டிகிட்டு அங்கேயே போகிறதா சரியாக இருக்கும், அதை முடிவு எடுத்திருக்க முடியும் என்னமோ நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி சாரதா கிட்ட கேட்குறாங்க. அது கேட்டோன்னே சாரதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்லை ஏன்ட்டு நடி கேட்குறா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு அதான் விருப்பம்னு தாராளமாக செய்ய, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எல்லாருமே உன்ட்ட சகஜமாக பழகுறாங்க, நல்லா நார்மலாக இருக்கிறாங்கன்னா நீ தாராளமாக அந்த வீட்டில் போய் இரு, ஆனால் உன் மேலே எல்லோரும் வெறுப்பு கொட்டிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தாலும் அங்கே இருக்க தேவையில்லை, இங்கே வந்து வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் சங்கடப்பட்டு இருக்க தேவையில்லை, உங்களுக்காக நான் இங்கே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா நம்ம காவேரி அப்போல்லாம் கிடையாது மேலே ரொம்ப நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க, நல்லா தான் கவனிக்கிறாங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு அதான் கரெக்டாகவும் இருக்கும், விஜய் வந்து நம்ம பாட்டி கூட இருந்தாலே போதும், பாட்டி கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா சாரதா வந்து சரி மெதனோட முடிவுன்னா நீ தாராளமாக அங்கே போய் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அதே போதும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கங்காவும் யமுனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம காவேரி நீ வீட்டில் இருந்து வெளியே போயிட்டாலே போதும், ஈஸியாக அந்த வீட்டை விற்கிறதுக்கு அம்மாவோட மனசை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் யமுனா மனசில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காவேரி வந்து சரிம்மா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. அப்போ நம்ம சாரதா வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, விஜய் தம்பிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அங்கே போகிறதாக சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்று நம்ம காவேரி இல்லைம்மா அவர்கிட்ட சொல்லியிருக்கானா அவர் பெருசாக அதை கண்டுக்கல, அவர் எப்படின்னு சம்மதிக்க வச்சிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யமுனாவும் கங்காவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம காவேரி இந்த விட்டுட்டு போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம காவேரிக்கு வந்து நம்ம யமுனாவும் நம்ம கங்கா வீட்டை விற்க போகிற விஷயம் வந்து நம்ம காவேரிக்கு தெரிய வருமா, காவேரிக்கு தெரிய வச்சுன்னா காவேரி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அது மாதிரிலாம் காவேரி இந்த விஷயத்தை எப்படி தடுக்க போகிறாங்க பொறுத்து வந்து நம்ம வரப்போகிற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.